நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இளைஞரணி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியிலும் தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் ஒரு பரபரப்பான மிக முக்கியமான தலைப்பை விவாதிப்பதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு எடுத்து விவாதிக்க போற இந்த ஒரு விவகாரமானது, இந்த சர்ச்சையானது மையப்புள்ளியாக கொண்டிருந்தது சென்னை அடையாற்று. சென்னை அடையாற்றுல மையப்புள்ளியாக கொண்டு தேசம் முழுவதும் பரவி அகில இந்திய சர்ச்சையாக மாறியது. நிச்சயமா நீங்களே உணர்ந்திருப்பீங்க, நீங்களே யூகிச்சிருப்பீங்க. சென்னை ஐஐடிய மையமா கொண்ட இந்த ஒரு சர்ச்சை தான் இன்றைய விவாதத்தின் மையப்புள்ளி. அதாவது அம்பேத்கர் பெரியார் வாசக வட்டம் அப்படிங்கிற ஒரு மாணவர் அமைப்பு, இதற்கு அந்த நிர்வாகம் கொடுத்த ஒரு டி ரெகக்னிஷன், இவை தான் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியது. நரேந்திர மோடியையும் ஹிந்துத்வாவையும் விமர்சித்தார்கள் அப்படின்னு இந்த நடவடிக்கை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையுடைய பரிந்துரையின் பேர்ல தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கருத்து சுதந்திரம், மாணவர்களுடைய கருத்து சுதந்திரம் ஒடுக்கப்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டு வந்தது. பிறகு அந்த டி ரெகக்னிஷன் மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த அமைப்புக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மாணவர்களுக்கான கருத்து சுதந்திரம் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறதா, அல்ல இதன் பேரில் அரசியல் சர்ச்சைகள் கிளப்பப்படுகின்றனவா? விவாதிப்போம் இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியில். முதலில் இது சார்ந்த ஒரு காணொலி தொகுப்பை காண்போம். பொதுவாக நமக்கு என்ன தேவையோ மாணவர்களுக்கு அந்த படிப்பை மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்திருக்கணும். இப்ப இருக்கிற மாணவர்கள் படிப்பை எந்த அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும், நல்லா இருக்கும். மாணவர்கள் அமைப்பானது நல்லது செய்யற மாதிரி இருந்தா பரவாயில்ல. அந்த மாணவர்கள் நாளைக்கு தான் சாதிச்சு காமிக்க போறாங்கன்னு பேசுறது தெரியும் நமக்கு. நாளைக்கு அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்தோ அவங்களுக்கு இதே பழகி இருக்கும். அவங்களுக்கு இந்த காலேஜ்ல ஒரு விஷயமா பண்ணி அவங்களுக்கு பழகி இருக்கும். நாளைக்கு இவங்க அரசியல் கட்சி சேர்ந்தாங்களோ இதே வன்முறை தோணும் அவங்களுக்கு. நம்ம காலேஜ்ல என்ன பண்ணோம், எப்படி பிரச்சனை பண்ணோம், நம்ம என்ன மாதிரி சவுண்டு கொடுத்தோம், அதே அவங்களுக்கு மக்களுக்கும் பண்ண தோணுது. இதே அவங்க சமூக நோக்கத்தோட போயிட்டாங்க அப்படின்னா காலேஜுக்குள்ள காலேஜ் விஷயங்களை, அதாவது மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க அரசியல்வாதியா வந்தா கூட நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும். அதாவது மாணவர்கள் அமைப்புகளுக்கு கருத்து சுதந்திரத்தை பறிக்கப்படுறாங்க. இது மாணவர்கள் அமைப்புக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் வாழ்ற பொதுமக்கள் எல்லாருக்குமே கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறாங்க. கவர்மெண்ட் இதான் பண்ணுது. இது ஒரு அரசியலும் கூட. அரசியல்வாதிகளை எதிர்த்து எதுவும் பேச முடியாது, என்ன உண்மையையும் எதிர்த்து எதுவும் கேட்கவும் முடியாது, உண்மையை பேசவும் முடியாது. அப்படி பேசினீங்கன்னா உடனே உங்களை அமைக்கிடுவாங்க. இதுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் நம்மள அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஐஐடியில எடுத்து பாருங்க, அந்த மாணவர்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த நாட்டில் வாழ்றோம் நம்ம? அதாவது பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கருத்து சுதந்திரம் வேணும். என்னுடைய சிந்தனை இது அப்படின்றத வெளிப்படையா சொல்றதுக்கான உரிமை எனக்கு உண்டு. அதை கொடுக்கறதா இல்ல கொடுக்க கூடாதான்னு சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை, அது கவர்மெண்ட்டுக்குமே தகுதி கிடையாது. நான் பிறந்தவன் சுதந்திரமா பிறந்தவன், என்ன யோசிக்கணும் என்ன சிந்திக்கணும்னு சொல்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரைட்டே கிடையாது. புரியல? கருத்து சுதந்திரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஜனநாயகத்துல முக்கியமான விஷயம் கருத்து சுதந்திரம். இல்லன்னா அது ஒரு ஹிட்லர் அரசாங்கம் மாதிரி. புரியுங்களா? இப்ப இங்க இருக்க ஆட்சி எடுத்துக்க, தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவில இருக்க மோடியோட ஆட்சியா இருக்கட்டும், அவங்க எதிர்த்து ஏதாவது சொல்ல முடியுதா? ஏன் பயப்படுறோம்? அந்த மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. கருத்து சுதந்திரம் இருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இதை மாணவர்கள் எதிர்த்து போராடணும் ஆக்சுவலா. ஏன்னா உங்களுடைய சமுதாயம் போராடினாதான் பின்வரும் சமுதாயத்துக்கு நீங்க செய்யற நற்பணி. அது மாணவர்களுக்கான கருத்து சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்ல இந்த கருத்து சுதந்திரம் அரசியலாக்கப்படுகிறதா? இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இருவேறு பார்வைகளோடு இரண்டு அணிகள் நம்மிடையே பங்கேற்றிருக்கிறார்கள். ஐஐடியில நடந்த இந்த ஒரு சர்ச்சை தேசிய அளவுல பூதாகரமாக வெடித்து இப்போ ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த அம்பேத்கர் பெரியார் வாசக வட்டத்துடைய ரெகக்னிஷன் கேன்சல் செய்யப்பட்டு மீண்டும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கேன்சல் செய்யப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து அது சார்ந்த கேள்விகளும் விவாதங்களும் எழுந்திருக்கின்றன. உங்களுடைய முதற்கட்ட பார்வை இது சார்ந்து நான் கேட்க விரும்புறேன். மாணவர்களோட கருத்து சுதந்திரத்தை யாருமே மறுக்கலங்க சார். அவங்களோட கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது பிற மத உணர்வுகளை புண்படுத்துறதாவோ, சாதிய கலவரங்களையோ இல்ல மத ரீதியான கலவரங்களையோ தூண்டுவதாகவோ இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஐஐடி நிர்வாகம் அந்த மாணவர் அமைப்பிற்கு தடை கொடுத்தது. இத கருத்து சுதந்திரத்திற்கான பேரழிவா நம்ம பார்க்க கூடாது. இந்த இடத்துல சமூக அமைதியை நிலைநாட்டுறதுக்காக ஐஐடி இந்த நடவடிக்கை எடுத்து, அது தேவைப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. நிறைய வாசகர் வட்டங்கள் இருக்கின்றன, நிறைய மாணவர் அமைப்புகள் இருக்கின்றன. நீங்க குறிப்பிடுற இந்த சர்ச்சைக்குள்ளான பிரச்சனைக்குள்ளான இந்த அமைப்பும் கூட ஏற்கனவே இயங்கி வந்திருக்கிறது. இந்த நிர்வாகத்துடைய நடைமுறையை மீறினார்கள், இதற்கு ஒரு விதி இருக்கிறது, இந்த அமைப்புகளுக்கு ஒரு விதி இருக்கிறது, அது மீறப்படுகிறது அப்படிங்கும் போதுதானே இந்த நடவடிக்கை பாயுது. மீறப்படுறதுன்னு இதை பார்க்க கூடாது.
அந்த ஐஐடியுடைய லோகோவை பயன்படுத்திருக்காங்க, ஐஐடியுடைய பேரை பயன்படுத்திருக்காங்க, அதனாலதான் நாங்க தடை செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. அந்த கல்வி நிறுவனத்துல படிக்கிற ஒரு மாணவன் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி நிறுவனத்தினுடைய அடையாளத்தால் தான் இயங்க முடியும். அதுக்குதான் மாணவன் பேர் வச்சிருக்காங்க. அதுதான் விதி. எல்லா அமைப்புகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதி என்னன்னா, இந்த கேம்பஸ பயன்படுத்தினாலோ லோகோவை பயன்படுத்தினாலோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகும் போது, இந்த ஒரு அமைப்பு சார்ந்து ஏற்பாடாகும் போது அனுமதியோடு செய்யணும் அப்படிங்கிறது விதி. ஒரு விதி இருக்கும் போது கடைபிடிக்கணும் அப்படிங்கறது இயல்பான எதிர்பார்ப்பு. கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா அமைப்புக்கும் விதி அந்த விதி துணை செய்யும் போது, அந்த அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது சில குறிப்பிட்ட அவர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களை குறிப்பா தெளிவா சொல்லணும் அப்படின்னா நோக்கம் அதுவல்ல, அவங்க தடை செய்யறதுக்கு நோக்கம் அதுவல்ல. இல்ல, அது குற்றச்சாட்டு. மற்ற அமைப்புகள் விதி மீறினாங்க, இந்த மாதிரி அந்த விதியில குறிப்பிட்ட விஷயங்களை தாண்டி செஞ்சாங்கன்றதுக்கு என்ன சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. காரணம் அரசாங்கத்தினுடைய பின்புல இந்த அமைப்பு சொல்லாமே, இந்த அமைப்பை சேர்ந்தவங்க சொல்லாமே எங்களுக்கு இந்த விதியை மீறியதா இந்த ஒரு குற்றச்சாட்டு எங்க மீது சுமத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி மற்ற அமைப்புகள் இப்படி இயங்கிட்டு இருக்கு, அவங்க மீதும் விதி மீறல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு இந்த அமைப்பு பதிவு செய்யலாம். இந்த அமைப்பு செய்யலாம். இந்த அமைப்பு செய்ய உண்மையில் இந்த அமைப்பு தடை செஞ்ச பொழுது அந்த அமைப்பு கல்வி நிறுவனத்தில் இருக்கவங்களே கேட்க முடியல, அந்த அளவுக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அவர் சொல்றதுல ஒரு லாஜிக். இதை தாண்டி எழக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி ஒரு அனாமத்திய கடிதம், பேர் கூட கிடையாது, ஊர் பேர் கிடையாது, இப்படி நடக்குது, இப்படி பேசுறாங்க, மோதியை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு உடனடியா அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. இன்னி வரைக்கும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க வெறும் சஜஷன் தான் கேட்டோம், நடவடிக்கை எடுக்க சொல்லன்னு. ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு லெட்டருக்கான ஒரு வேல்யூ எந்த அளவுக்கு நமக்கு தெரியும். இந்த விவகாரத்துல மத்திய அரசாங்கம் உடனடியா இவ்வளவு வேகத்தோட தலையிட்டு இருக்கணுமா? கண்டிப்பா அவங்க தலையிட்டு தாங்க சார் ஆகணும். ஏன்னா இந்த இந்திய திருநாட்டுல அவர்களோட ஆட்சிக்கு அப்புறம் மத ரீதியான கலவரங்கள் அதிகரிக்குது, மத ரீதியான கலவரங்களை தூண்டுறதே இந்த அரசாங்கத்திற்கு வேலையா இருக்குன்னு சொல்லும் போது நாங்க அது போன்ற கலவரங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறத எப்படி சார்? கலவரத்துக்கான வாய்ப்பு எங்க இருக்கிறது? அம்பேத்கரை கோட் பண்ணி ஒரு போஸ்டர் கொடுக்கறாங்க, இல்லாட்டி ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க, இது எப்படி கலவரத்தை உருவாக்கிடும் சார்? ஒரு மதத்தையே அழிக்கணும்னு சொல்றாங்க, ஒரு மதத்தோட புனித நூலை தீக்கிட்டு கொளுத்துறாங்க. இது போன்ற நடவடிக்கைகள்லாம் நடக்கும்போது ஏங்க சார் அந்த இடத்துல கலவரத்துக்கு வாய்ப்பு இருக்காது? அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஒரு கொட்டேஷன் போட்டு ஹிந்து மதத்தை அழிக்கணும், அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு அப்படின்னு கோட் பண்ணும்போது அது சென்சிட்டிவிட்டி உருவாக்குமா, மாணவர்களை பிளவுபடுத்துமா, ஒருமைப்படுத்துமா? அதாவது மாணவர்கள் எப்பவுமே ஒரே கருத்துல ஒரே நிலைப்பாட்டுல எல்லாத்தோடையும் ஒன்றி போகணுங்கிற அவசியம் கிடையாது. மாணவர்கள் எதிர்கருத்துக்கள் சொல்லத்தான் செய்வாங்க. அது பெரியாரும் அம்பேத்கரும் பேசிய புரட்சி கருத்துக்களை இவர்கள் எடுத்து சொல்றாங்க. அது இவங்களுக்குள்ள ஒத்து போகணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனா என்னுடைய கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களை பாதிக்காத வரையில் என்னுடைய உரிமை அப்படிங்கிறது. ஆனா ஒரு மதத்தை அழிக்கணும், அதுதான் பிரச்சனைகளுக்கு மோடி அரசாங்கத்தை விமர்சிக்கலாம், கொள்கைகளை விமர்சிக்கலாம், ஹிந்து மதத்தை விமர்சிக்கலாம். ஆனா ஒரு மதத்தை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுமானால் அது நீங்க ஒரு கல்வி கூடத்துல மாணவர்களை பிளவுபடுத்துமா, ஒற்றுமைப்படுத்துமா? ஜாதிய கட்டமைப்புகளை இந்தியாவில நிறுவி வச்சதுல இந்து மதத்துக்கு பெரும்பான்மை பங்கு இருக்கு. அந்த ஜாதியம் ஒழிக்கப்படணும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. இந்த நாட்டுல பெரும்பாலானவர்கள் இந்து மதத்தை கடைபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் எடுத்து போடுவது பிரச்சனையை உண்டாக்குமா, இல்லாட்டி ஒரு அணிக்கப்படாத? தெரியாம தான் கேக்குறேன். உலகத்துல பல மதங்கள் இருக்கு, ஒவ்வொரு மதத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத, குறைபாடு இல்லாத எதுவுமே உலகத்துல கிடையாது. இப்ப இன்னொரு மதத்தை குறிப்பிட்டு இந்த மதத்தை அழிக்கணும், இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை கோட் பண்ணா, இன்னொருத்தர் கோட் பண்ணா பிரச்சனையை உருவாக்குமா, தீக்குமாங்க? ஒரு அரசாங்கம் தப்பு பண்ணுது, அந்த அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான். ஒரு மதம் தவறான வழிமுறைகளை நம்மளுக்குள்ள வச்சிருக்கு, அந்த மதத்தை நம்மளிருந்து நீக்கணுங்கிறது ஒண்ணுதான். ஒரு எதிர்கேள்வி கேட்கிறேன், மற்ற மதங்கள் பற்றி அப்படி குறிப்பிட்டு வருமானால் அது உங்களுக்கு ஏற்புடையதா? மற்ற மதங்களை குறிப்பிடக்கூடாது. மற்ற மதங்களை குறிப்பிட்டாலே அங்க நீங்க சொன்ன பிளவுகள், பிரிவினைகள் வந்துரும். பெரும்பான்மை தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஹிந்து மதத்தை விமர்சித்து இப்படிப்பட்ட கொட்டேஷன்ஸ் போடலாம், அதே போல மற்ற மதங்களை போட்டா அது தப்பு இல்ல. மற்ற மதங்களுக்கும் ஜாதிய கட்டமைப்புகளுக்கும் ரொம்ப தூரம் இருக்குங்க. இல்லங்க, எல்லா மதங்கள் மீதும் விமர்சனங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் விமர்சனங்கள் இருக்குது. இங்க நீங்க மூல ஆதாரமான பிரச்சனை ஜாதிய கட்டமைப்பு இல்லங்க. மத்த மதங்கள்ல பல்வேறு செக்ஸ் இருக்கிறது, ஒன்னு உயர்த்தி பிடிக்கப்படுது, இன்னொன்னு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லா மதங்களையும். ஆனா இந்தியாவை பொறுத்தவரை
ஜாதிய கட்டமைப்புகளின் அடிப்படையில் கல்வி நிலையங்கள் செயல்படுறதுங்கிறது தான் இதோட அடிப்படை நாதமே. நீங்க என்னன்னா அந்த ஜாதியை ஒழிக்கணுமா மதத்தை ஒழிக்கணுமா? ஜாதியை ஒழிக்கணும்னா அதை தூக்கி பிடிக்கிற மதத்தையும் ஒழிச்சாகணும். அதே போல வேறு சில விமர்சனங்களை வேறு மதத்தின் மீது வைக்கும் பொழுது நிச்சயமா ஒரு டென்ஷன்ஸ் உருவாக்கும். கல்வி கூடத்துல அது சரியா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. பட் அது அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இல்லையா? இது வந்து ஒரு கொட்டேஷன் தான் சொல்லப்படுது, இது சொல்லப்படாத விஷயம் அல்ல. சொல்லியவர் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய தந்தை. அப்படிங்கும் போது இல்ல என்ன தப்பு இருக்க முடியும்? இல்ல இப்ப நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க கல்வி கூடத்துக்குள்ள இது சரி வருமானு. கல்வி கூடன்றது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்க வந்து போற இடம் தான் அது. அங்க வந்து இந்த மதத்தை கொளுத்துவேன் இந்த மதத்தை துன்புறுத்துவேன் அப்படின்றது எந்த விதத்துல சரியாகாது. ஐஐடி அப்படி இல்லைங்க. ஐஐடி அப்படி கிடையாது. ஐஐடி 90% மாணவர்களும் பேராசிரியர்களும் உயர்ஜாதி மக்களா இருக்கிறப்போ நீங்க எந்த மதத்தை அங்க கோட் பண்ணி பேசுவீங்க? ஒரு என்னுடைய வரிப்பணத்துல நடத்தக்கூடிய ஐஐடியில நான் படிக்க முடியலன்னா அந்த ஐஐடியை நான் விமர்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு இடையூறா இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பையும் அதை தூக்கி பிடிக்கிற இடையூறா ஜாதி தான் இருக்கு சொல்றீங்களா? அங்க மதிப்பெண் கட்டமைப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? மதிப்பெண் கட்டமைப்பு நான் தப்புன்னு சொல்ல. உங்களுடைய மதிப்பெண்களை நாங்க மதிக்கிறோம். நீங்க சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிறீங்க, நீங்க அங்க உள்ள போறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி உள்ள போறீங்க. படிக்கக்கூடிய எனக்கு அங்க தடையா இருக்கிறது என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய ஜாதியை ஜாதி தான் தடையா இருக்குன்னா எந்த வித ஜாதி ஐஐடில ஒரு விதி இருக்கா? இந்த மதம் ஜாதி சார்ந்தவங்க படிக்க கூடாது விதி இருக்கா? சத்தியமா கிடையாது. ஆனா இந்த ஜாதியில உள்ளவங்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. இங்க கூடிய இடஒதுக்கீடு வேணுங்கிறேன். இல்ல அந்த ஒரு கோரிக்கை நியாயமா இருக்கலாம். இது சார்ந்த ஒரு வழக்கம் கூட நடந்துட்டு இருக்கு. அந்த கோரிக்கை வைப்பது சரியா? இந்த மாதிரி சீர்திருத்தங்களை கேட்கறீங்க, இந்த மாதிரி நிலை மாறணும்னு கேட்கறீங்கன்னா சரி. ஆனா ஒரு மதத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாசகம் நிச்சயமா பிளவை ஏற்படுத்தும். அதே போன்ற விமர்சனங்கள் மற்ற மதத்தின் மீது வேற ஒரு கொட்டேஷன் மூலமா வைக்கப்படுமானால் இட் வில் ஒன்லி கிரியேட் டென்ஷன்ஸ். ஓகே, பல தரப்பு மதத்தினர் வாழக்கூடிய இந்திய நாட்டுல ஒரு மதத்தினுடைய ஒரு நூலை மட்டும் நீ புனித நூலை எப்படி சொல்லலாம்? அப்ப அந்த மதத்தை யார் சொல்ல முடியும்? குரானை நீங்க புனித நூல்னு யார் சொன்னா? பகவத்கீதை புனித நூல் ஆக்குவோம் சொல்லி தினந்தோறும் மத்திய அமைச்சர் சர்ச்சை கிளப்பிட்டு இருக்காங்க. நீங்க அது கண்டிக்கத்தக்கது. கல்வியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றது. மக்கள் எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படிங்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கறி தின்னக்கூடாது அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றது இல்ல. அவையெல்லாம் எதிர்ப்பு எங்களை மாதிரி பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கர் கிறிஸ்டிகள் அதிகமா இருக்கும் பொழுது அதனுடைய கொள்கைகள் பின்வாங்கப்படுது. இந்துத்துவ கொள்கைகள் தூக்கி எறியப்படுகிறது. இல்லங்க, மாட்டுக்கறியை பத்தி பேசுறீங்க. இதே அம்பேத்கர் தான் மாட்டுக்கறி சாப்பிட்டா என்னென்ன நோய் வரும்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அது அவங்க தனிப்பட்ட கருத்து. என்னுடைய கேள்வி சிம்பிளானது. இதே ஐஐடி வளாகத்துல இந்துத்துவ பின்னணி கொண்ட அமைப்புகள் சில இயங்கிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. நீங்களும் வச்சீங்க, அது பொதுத்தளத்திலையும் இருக்கிறது. அந்த அமைப்புகள் வேறு சில தலைவர்களை குறிப்பிட்டு இவர் இப்படி சொன்னார், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், கிறிஸ்துவத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு துண்டு பிரசுரம் செய்திருந்தால் அதை கருத்து சுதந்திரமா பார்ப்பீங்களா இல்ல பிளவுபடுத்தக்கூடிய யுக்தியா பார்ப்பீங்களா? ஒரு விஷயம், நீங்க வந்து கருத்து சுதந்திரம், அந்த கருத்து சுதந்திரம் சொல்றோம் இல்ல அதை தடை பண்றோம் அதெல்லாம் இல்ல. இது என்னன்னா நீங்க நாட்டுல எடுத்து பாருங்க, மத கலவரங்கள் எதனால உண்டாச்சுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி நீங்க சொல்ற வாதங்கள் நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா என்னுடைய கேள்வி, வெவ்வேறு விஷயத்துக்கு வெவ்வேறு அழகு நம்ம பயன்படுத்துவோம், அதை நீங்கள் ஏற்பீர்களா மறுப்பீர்களா? இதே வேறு சில அமைப்புகள் இப்படிப்பட்ட துண்டு பிரசுரங்களை வேறு சில தலைவர்களை கோட் பண்ணி இப்படிப்பட்ட கோட்ஸ் கிடைக்கலாம் உங்களுக்கு. அந்த கொட்டேஷன்ஸ் வந்தால் என்ன மாதிரி இருந்திருக்கும் உங்களுடைய நிலைப்பாடு? வன்மையா கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பா அதை கண்டிக்கணும். அதை கண்டிப்பீங்க. ஆனா வந்து இந்து மதத்தை அழிக்கலாம். இல்ல இந்து மதத்தை, அதாவது நீங்க இந்த விஷயங்களை வந்து பொது விஷயங்களோட பொருத்தி பார்க்க முடியாது. நிலைப்பாடு எடுக்க முடியும். எல்லா மதங்களுக்கும் இந்த நாட்டுல உரிமை இருக்கிறது. எந்த மதங்களுக்கு குழங்குவதற்கு, எல்லாரும் கடைபிடிப்பதற்கு, பரவுவதற்கு எல்லா மதங்களுக்கும் உரிமை இருக்கிறது. சரிதான். இந்து மதத்துக்கு இருக்கிறது, இஸ்லாத்துக்கு இருக்கிறது, கிறிஸ்டியானிக்கு சரிதான். ஆனா இந்து மதத்துல ஒரு இஸ்லாமியனும் வரி கொடுக்கறான், கிறிஸ்தவனும் வரி கொடுக்கறான், இந்து மதத்தை சேர்ந்தவனும் வரி கொடுக்கறான். ஆனா 90% பேர் ஐஐடில இந்துக்கள் மட்டுமே படிக்கிறாங்க. அது பற்றிய விமர்சனம் உங்களுக்கு இருக்கலாம். That does not give you the right to say one religion has to be destroyed. அடிக்கிறவன் பேசுற மாதிரி அடி வாங்கினவனும் பேசலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை வைக்கலாம். சார் உங்களுடைய பார்வை சார், எனக்கு அப்படி வேற ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கிளம்பினா அப்படிப்பட்ட ஒரு வாசகம் பிரசுரமாகுமானால் நீங்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். அது கண்டிக்கத்தக்கது, மிகவும் கண்டிக்கத்தக்கது, ஒரு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். It can't just go like that. இந்த நாடு மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய நாடு. அதே மத நல்லிணக்கம் கல்லூரி வளாகங்களிலும் இருக்க வேண்டும். மத நல்லிணக்கங்கள் நாடாளுமன்றத்திலே இல்லங்கிறப்போ கல்வி நிலையங்களை நீங்க அதை முழுசா எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. அமைச்சர்கள் பேசுறாங்க, எம்பிக்கள் பேசுறாங்க,
அதே போல நாமும் பேச போறோமா? தவறுன்னு சொல்லி அதற்கான எதிர்வாதத்தை தான் அம்பேத்கரையும் பெரியாரையும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த அமைப்புகள் சொல்லுது. இல்ல, அதற்கு ஒரு பதில் எதிர்வாதம் எடுத்து வைப்பாங்க. உதாரணத்துக்கு அம்பேத்கர் சொன்னார்னு சொல்றீங்க, மார்க்கண்டேய கட்சி சொன்னார் இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% பேர் முட்டாள், காந்தி ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட். முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரே சொல்லிருக்காருன்னு இந்த மாதிரியான கருத்துக்கள் பரப்பப்படுமானால் அந்த கருத்துக்காக மார்க்கண்டேய கட்சிக்கு என்ன தடை கொடுத்தீங்க, என்ன தண்டனை கொடுத்தீங்க? நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. கருத்துக்கள் யார் சொல்றாங்க? 90% மக்கள் 90% இந்தியர்கள் வந்து முட்டாள் அப்படின்னாரு. அதுக்கு நாடாளுமன்ற தீர்மானம் வரலங்கிற வேற விஷயம். இப்படி சொல்ல ஒரு விஷயம் சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கும் பொழுது அத வந்து ஒரு கல்லூரி வளாகத்துல அது பரப்பப்படணுமாங்கிறது அடிப்படை. இந்தியாவுல அந்த மாதிரிப்பட்ட கருத்துக்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறது வாஸ்தவம். எஸ், உறுதியான நிலைப்பாடு எல்லாத்துக்கும் அது இருக்கும். இந்தியா வந்து சமதர்மம் சமத்துவம் பேணக்கூடிய ஒரு நாடு. அதுதான் அரசியல் சட்டமும் உறுதிப்படுத்துது. ஆனா இது முறையா கடைபிடிக்கப்படல அப்படிங்கிறப்போ நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன வழி காட்டியிருக்காங்கிறத எடுத்து போடுறதுல என்ன தப்பு இருக்குங்கிற. அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய அவர் தந்த அவ்வளவு சட்டங்களும் நம்மளுக்கு வேணும். ஆனா அம்பேத்கர் சொல்றாரு இந்து மதம் ஜாதியை ஒழிக்காத வரையில் இந்து மதத்துல நம்ப வேண்டாங்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் அவர் சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நம்ம எப்பவுமே மார்க்கண்டேய கட்சி ஆக சிறந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்திருக்காரு. அவரே தான் சொல்றாரு இது வந்து அகண்ட பாரத உருவாக்கணும்னு ஏதோ பேசுறாரு. நிச்சயமா அது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம், ஏற்க முடியாத பலரால ஏற்க முடியாத விஷயம். அதே போல அவர் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்கள் முட்டாளுங்கிறாரு. அவர் ஆகச்சிறந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அவர் சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோமா? நம்ம இல்ல இப்பவும் கூட பெரியார் ஏற்காமல் இருக்கிறதுக்கான நம்ம உரிமை இருக்குல்ல. அதே போல இந்த ஒரு கருத்து சரியானது, அது எல்லாருமே ஏத்துக்கணும். இந்த அமைப்பும் சொன்ன கருத்துக்களை எல்லாரும் ஏத்துக்கலையே. இதை ஏன் நம்ம இஷ்யூவா பாக்குறோம்? அதுக்கு தடை விதிச்சாங்க. அதுதான் விஷயம். அந்த கருத்தை எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு உங்களை சொல்லல. அதை சொல்வதற்கான உரிமை மாணவர்களுக்கு இருக்கிறது. சொந்தமா எந்த கருத்தும் திணிக்கப்படல. இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபாதரோட கோட் பண்ணிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய வாசகர் வட்டத்துல சொல்றாங்க. அது அவங்களுடைய உரிமை இல்லையா? அத மாறா வந்து ஒட்டுமொத்தமா நீங்க வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் எப்படிப்பட்டது? அம்பேத்கரோட கொட்டேஷனா இருக்கட்டும், பெரியாரோட கொட்டேஷனா இருக்கட்டும் சார், எந்த கொட்டேஷனா இருந்தாலும் ஒரு சமூக அமைதியை கருத்துல கொண்டுதானே அந்த கருத்தை அவங்க வெளியிடணும். இன்னைக்கு பெருமாள் முருகனோட மாதொரு பாகன் எதுக்காக இவ்வளவு பெரிய விமர்சனங்களை சந்திச்சது? சமூகத்துல ஒரு அமைதி இல்லாத சூழல் நிலவுனா அது யாரு முடிவெடுக்கிறாத? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காத வந்து சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரானது, நீங்க எனக்கு பிடிக்காத வந்து நான் தடை செய்வேன். நீங்க we live in a country where there is freedom of expression. மாணவர்களுக்கு இது பறிக்கப்படணும். அதுவும் அவங்களா சொந்தமா எதுவும் எழுதிடல. இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த தந்தையோட கருத்துக்களை சொல்றாங்க. அத கூட சொல்லக்கூடாதா? அந்த புத்தகத்தை தடை பண்ணிட்டோமா? அந்த கருத்து சமூகத்துல இல்லையா? அந்த புத்தகத்துல என்ன கோட் பண்றாங்க? கண்டிப்பா என்னன்னா இந்த தடை அம்பேத்கர் பெரியார் வாசிப்பட்ட தடை வந்து இன்னைக்கு தொடங்கல. பெருமாள் முருகன், புலியூர் கேசிகன் அந்த காலத்தில் அப்ப இருந்து தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி தொடங்கிட்டாங்க. இந்துத்துவவாதிகள் மத்திய அரசாங்கம் வந்ததுல இருந்து பெரியாரிய கருத்துக்கள் இந்தியாவிலேயே தமிழகத்துல தான் அதிகமா இருக்கு. அதனால தமிழகத்துல எழுத்துக்கும் கருத்துக்கும் பேச்சுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் நினைக்கிற இந்துத்துவ மத்திய அரசை நாங்கள் இந்தியாவுக்குள்ள கொண்டு சேர்த்திருக்கிறோம். மாணவர்களுக்கான கருத்து சுதந்திரத்துக்கு சவால் விடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ஐஐடி சர்ச்சைக்கு பிறகு தேசம் முழுவதும் விவாத பொருளாக இருக்கிறது. நாமும் இந்த நிகழ்ச்சியில் அதைத்தான் விவாதித்து வருகின்றோம். இன்னைக்கு இந்த பெரியார் வாசக வட்டம், அம்பேத்கர் பெரியார் வாசக வட்டத்தால சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், முன்மொழியக்கூடிய விஷயங்கள், எடுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே புதிதான விஷயங்கள் அல்ல. அரசியல் கட்சிகளால் உறக்க தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், பொதுத்தளத்துல எல்லாராலும் சொல்லப்பட்டு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். ஆனா அதற்கெல்லாம் தடை இல்லை. அந்த அரசியல் கட்சிகளை நம்ம தடை செஞ்சிடல. அந்த மாதிரியான லிட்ரேச்சர் புத்தகங்களை நம்ம தடை செஞ்சிடல. ஆனா ஒரு மாணவர் அமைப்பு அதை சொல்லும் பொழுது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவது அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனோபாவம்? சார், அவங்க சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக நாங்க ஒடுக்கல. அததான் நாங்க இன்னமும் சொல்றோம். இது ஏதோ கருத்து அவங்க சொன்னதுக்காகவும் அதை நாங்க ஒடுக்குன மாதிரியும் சொல்றீங்க. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்தின் கீழே வேலை பாக்குறீங்க. நான் அந்த நிறுவனத்துல தானே வேலை பாக்குறேன். அந்த நிறுவனத்தோட எம்பளத்தையோ லோகோவையோ உங்களால தனிப்பட்ட முறையில பயன்படுத்த முடியுமாங்க சார்? அப்ப அதை பயன்படுத்தினீங்கிறதுக்காக உங்க மீது நிர்வாக ரீதியில ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்லி சாயம் பூசி மூடி மறைக்கிற முயற்சி தாங்க சார் இது. தட்ஸ் a good point. ஒரு நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அதுல வந்து மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஏன் இந்த விதி இப்படி இருக்கு, ஏன் இந்த சட்டம் இப்படி இருக்கு அப்படிங்கலாம். அது நமக்கு பிடிக்காட்டியும் கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே போலதான் அந்த ஒரு வாசக வட்டங்கள் செயல்பாடு எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு விதிகள் இருக்கு. அந்த விதிகளை பின்பற்ற வேண்டியது அந்த மாணவர் அமைப்புகளுடைய வாசகர் வட்டங்களுடைய கடமை. விதி அந்த விதி எனக்கு பிடிக்கல அப்படின்னா மீறினா ஒரு சட்டம் பிடிக்காம இருக்கலாம்,
ஒரு சிஆர்பிசில ஒரு பகுதி எனக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிக்கல, என்னுடைய உரிமை சார்ந்தது அப்படின்னு நான் பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு இந்த அமைப்புல எனக்கு இந்த நாட்டுல உரிமை இருக்குதா என்ன? கண்டிப்பா அதை ஏத்துக்கிறேன். விதி நீங்க பணியாற்றுறீங்களா, இப்படி பிசினஸ் பண்றீங்களா? அப்படி இப்பதான் முனைவர் பட்டம் முடிச்ச PhD ஒருவர் ஒரு நிறுவனத்துல பணியாற்றார், அவருக்கு 1000 கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அந்த நிறுவனத்துடைய சம்பந்தம் இல்லாம அவர் ஒரு கருத்தை சொல்லி ஒரு நிறுவனத்துடைய கருத்தை அவரால் பிரதிபலிக்க முடியுமா? அதே போலதான் இதுவும் கண்டிப்பா நிறுவனத்துக்குள்ளார நாங்க பிரதிபலிக்கிறோம் தவிர அந்த கருத்தை நிறுவனத்திலேயோ ஒரு மண்டபத்திலேயோ வெளியே பொதுத்தளத்துல வரும், வெப்சைட்ஸ்ல வரும். கண்டிப்பா அம்பேத்கர் கருத்து பெரியார் கருத்து பொதுவான கருத்தாச்சு, வெளியே வரத்தானே செய்யும். இல்லங்க, விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை சொல்லக்கூடாது. அம்பேத்கர் நேரடியா பாயிண்ட்டுக்கு வரேன். முடிச்சிடறேன். பெரியார் கருத்தும் அம்பேத்கர் கருத்தும் சொல்லக்கூடாது அப்படிங்கறது அந்த நிறுவனம் சொல்லல. இப்படி ஒரு நிகழ்வு நடத்தும் பொழுதோ, ஒரு கருத்து பரப்பப்படும் போதோ, லோகோ யூஸ் பண்ணும் பொழுதோ அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அது ஃபாலோ பண்ணப்படணும் அப்படிங்கறத கண்டிப்பா நோக்கம். அது ஃபாலோ பண்ணல அப்படிங்கறதுக்காக மட்டும் தடை செய்யல. நீங்க யூஜிசி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பலதரப்பட்ட கருத்துக்கள், பலதரப்பட்ட கருத்துக்கள், மதம் சார்ந்த கருத்துக்கள், உணவு சார்ந்த கருத்துக்கள், ஆடை சார்ந்த கருத்துக்கள், கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்ட எல்லா வகையான கருத்துக்களையும் பல்வேறு திறமைகளை கொண்ட வல்லுநர்களை கொண்டு அழைத்து வந்து கருத்தை நடத்துறாங்க. 1000 கருத்துக்கள் பொதுவானதான். அதுக்காக தேசிய கொடி கூட எல்லாருமே நம்ம வீட்டுக்கு மாட்டிட்டு இருக்க முடியுமா? சைக்கிள் இல்ல இப்போ எப்படி உள்நாட்டு இது வந்து என்ன சொல்றீங்க, உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்தும், மக்கள் மத்தியில பிரிவினைகளை ஏற்படுத்தி அதனால குழப்பங்கள் உண்டாகும், இதுதான் அதை தடை பண்ணதுக்கான காரணம். இல்ல அப்படி சொல்லப்படல. ஐஐடி நிறுவனம் அப்படி சொல்லிருக்கிறதா, மத்திய அரசு அப்படி சொல்லிருக்கிறதா? சரி, கொடுத்திருக்காங்க. எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இவங்க இந்த கருத்தை பரவியதால தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அவங்க வந்து இங்க இவங்கள்ட்ட கருத்து கேக்குறாங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. இதே விஷயம் உங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்கறேன் அப்படிங்கிறாங்க. இதன் மீது நடவடிக்கை ஒரு அனாமத்திய கடிதம் வருது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சு, அதுல உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாங்களே தவிர இதன் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியோட லெட்டர்ல இருக்கா? ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அப்படி சொல்லல. இது வந்து அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் அந்த ஆட்டோனமஸ் பாடி இவங்க ஐஐடி அவங்க நிறுவனம் முடிவு எடுத்தாங்க, சரி ஓகே, தடை பண்ணாங்க, விளக்கம் கேட்டாங்க, நீக்குனாங்க. அதே விஷயத்த நீங்க ஒரு பாகிஸ்தான் கொடியை ஏந்தி காஷ்மீர்ல ஒருத்தர் வந்து இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைக்கிறாரு. அந்த விஷயத்த எந்த அமைச்சரவையாவது மொட்டை பெட்டிஷன் அதுக்கு தேவையா? உங்களுக்கு வெளிப்படையா ஊடகங்கள் காட்டுது. அந்த விஷயத்தின் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதை நீங்க எடுக்கல. காஷ்மீர் பிரிவினைவாதிகள் இன்னைக்கு சொல்றாங்க நாங்க பாகிஸ்தான் கூட ஏந்தத்தான் செய்வோம்னு. அப்படி சொல்ற மக்கள் மேல உங்களால நடவடிக்கை எடுக்க முடியல. இங்க உட்கார்ந்து இருந்து எங்களுக்குள்ள விதிமுறைகளை மீறிட்டோம்னு சொல்லி நீங்க ஒரு அமைப்பை நீங்க தடை பண்ணுவீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் தடை பண்ணி ஆகணும். எல்லா நிறுவனங்களும் பெரியாரிசத்தை பேசுகின்றன, எல்லா நிறுவனங்களும் விதிமுறைகளை மீறுகின்றன. எந்த மாணவர் அமைப்பும் கல்லூரிகளோட அனுமதியோட போராட்டங்களையோ கருத்துக்களையோ பேசுறது கிடையாது. உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், இந்த நிறுவனம், இந்த அமைப்பு, இந்த ஒரு வாசகர் வட்டம் முன்புலிருந்து பெரியார் அம்பேத்கருடைய கொள்கைகளை பேசி வருது, தொடர்ந்து பேசி வருது. அதான் அவங்களுடைய கொள்கை. என்டைட்டில்ட் டு டு தட். ஆனா அதனால இது தடை அப்படின்னு எப்படி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரும்? அது எங்கேயுமே தெரிவிக்கப்படலையே. தீர்க்கமான முடிவு இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க எதற்காக முழுமையா அந்த நிறுவனத்தை, அந்த அமைப்பை தடை பண்ணணும்? விதியை பின்பற்றல அப்படின்னு அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் கேட்கப்படுது. அந்த அமைப்பு என்ன சொல்லுது? அந்த அமைப்பு என்ன சொல்லுது? இந்த விதிமுறையே வெப்சைட்ல 18ஆம் தேதி தான் போடப்பட்டிருக்கு. நாங்க நடத்திய நிகழ்ச்சி ஏப்ரல் 14ஆம் தேதி நிகழ்ச்சி. அந்த விளக்கம் ஏற்கப்பட்டு அந்த ஒரு ரெகக்னிஷன் ரிஸ்டோர் பண்ணப்படுது. சோ நிர்வாக ரீதியான நடவடிக்கை வெறும் விளக்கம் கொடுத்ததின் பலனாக நீக்கப்பட்டதுங்கிறத நான் மறுக்கிறேன். இது மிகப்பெரிய மாணவர் போராட்டம் பின்னாடி இருக்கு. மாணவர்களுடைய எழுச்சியின் காரணமா பயந்து போய் ஐஐடி நிர்வாகம் இவ்வளவு அரசியல் பிரஷர் வரலன்னா, இது ஒரு தேசிய பிரச்சனையா வரலன்னா நீங்களே சொல்லுங்க, அந்த கேன்சல் செய்யப்பட்ட ரெகக்னிஷன் ரிஸ்டோர் செய்யப்பட்டிருக்குமா? அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்ட அமைப்பு மட்டும் அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல எல்லா மாணவர் அமைப்பும் சப்போர்ட் பண்றாங்களா? அந்த விஷயம் தெரிஞ்சாங்க. அப்படின்னா இதுல எனக்கு ஒரு பதில் இருக்கு சார். அப்படின்னா அதே ஐஐடி நிறுவனத்துல ஒரு அமைப்பு இருக்கு, என்னடா சிண்டாபாருங்கிற ஒரு மாணவர் அமைப்பு என்ன இங்க ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க அப்படின்னா கிஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் எந்த இடத்துல வேணாலும் கிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து
ஒரு சமூக சீரழிவு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க. அப்ப இந்த மாணவர் அமைப்புக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்னுடைய கேள்வி, ஒரு பொதுத்தளத்துல எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு விதிகள் இருக்கு, அதை நான் செய்வேன் அப்படின்னா அதுக்கு பின்புலம் 1000 இருக்கலாம். ஆனா சட்டம் கிளியரா இருக்கு. அதுல முத்த போராட்டம் பத்தி எல்லாம் பேசினாங்க. அதே முத்த போராட்டத்தையே நீங்க இவ்வளவு இழிவா கருதுறீங்களே, விபச்சாரம் சட்ட ரீதியா அங்கீகரிக்கப்படலாம்னு கூட மனித உரிமை ஆணையம் கேட்டிருக்கு. அப்போ அது உங்களுக்கு கலாச்சார பேரழிவாவோ சீரழிவாவோ உங்களுக்கு தெரியல. இல்ல அத சொன்னது யார் தெரியுமா? பாரதிய ஜனதா பிரமுகரான மத்திய தேசிய விமென்ஸ் கமிஷனுடைய சீஃப் லலிதா குமார் மங்கலம். இந்த ஒரு ப்ரொபோசல் பல நாடுகள் அந்த ப்ரொபோசலை நீங்க காலம் கடந்து நாகரிக வளர்ச்சியின் பலனாக ஏத்துக்கிறீங்கல்ல. இதே முத்த போராட்டத்தையும் பண்ணுவதில் என்ன தப்பு? அவர் என்ன உங்க வீட்டுக்குள்ளே கையை பிடிச்சு இழுத்தாரு? ஒரு சர்வதேச பிரபலம் இந்திய பிரபலத்தை அப்படி முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு அவர் மீது வழக்கு தொடுக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா ஒரு தம்பதிகள் இப்படி நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னு அவங்க மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த நடவடிக்கைகள் இரண்டும் தவறு, காவல்துறை அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க மாணவர் அமைப்புகள். சும்மா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு அதையே எதுங்க சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? ஒரு மாணவன் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றது சின்ன விஷயமா? ஒரு மாணவன் அமைப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்றது சின்ன விஷயமா? அவனுடைய அமைப்பை தடை பண்றது சின்ன விஷயமா இருக்கு அவங்களுக்கு? சார், நாங்க அது எதையுமே சின்ன விஷயம்னு சொல்லல. அவங்க தனக்குன்னு தனியா ஒரு லோகோவை வச்சு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு செஞ்சா நாங்க யாருமே தப்புன்னு சொல்லல. ஐஐடியோட லோகோவை போட்டுட்டு எதுக்குங்க சார் செய்யறீங்க? நாங்க அந்த காலேஜ் லோகோ தானே யூஸ் பண்ண முடியும். நாங்க அந்த காலேஜ்ல தான் படிக்கிறோம், போடுறோம். நீங்க 4 வருஷம் அந்த காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா நீங்க எந்த லோகோ வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. இன்கேஸ் நீங்க அந்த 4 வருஷத்துல ஏதாவது ஒரு தவறான விஷயத்த அந்த லோகோ வச்சு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. பின்னாடி அந்த பின்னாடி உள்ள ஜெனரேஷன் அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அவங்களுக்கு தானே அந்த பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். நீங்க வெளியில போயிருவீங்க சார், அவங்க தானே பாதிக்கப்படுவாங்க. கருத்து சுதந்திரம் மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்ல மறுக்கப்படுகிறதா அப்படிங்கறதா பிரதானமான கேள்வி. இதை தாண்டி மையப்படுத்திய ஒரு அரசியல் இருக்கிறதான்னு என்னுடைய கேள்வி. மாணவர்களுடைய பிரச்சனையை மாணவர்கள் அணுகணுமா, இல்ல அரசியல் கட்சிகள் அவங்களுடைய சொந்த நலனுக்காக இதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது? ஒரு கை தட்டினா ஓசை ஒலிக்காது சார், பல்வேறு அமைப்புகள் கை தட்டினா தான் ஓசை ஒலிக்கும். இந்த இஷ்யூல கூடங்க இந்த இஷ்யூல கூடங்க இன்னைக்கு அந்த அமைப்பு மட்டும் எடுத்து போராடி இருந்தா அது அந்த ஒரு கேம்பஸ்ல மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த கேம்பஸ்ல உள்ளார பிரச்சனையா இருந்திருக்கும். ஒரு தேசிய அளவுல பரவின பிறகு எல்லா கட்சிகளும் கையில எடுத்த பிறகுதானே இதற்கான ஒரு தீர்வு வந்திருக்கிறது. டீரெகக்னைஸ் பண்ண அந்த ஒரு பாடியானது மீண்டும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதுல நல்ல விளைவும் இருக்குல்ல. ஒரு நிமிஷம் சார், நீங்க சொல்றது அதாவது ஐஐடி நிர்வாகமே ஒரு இது சொன்னாங்க. இது தற்காலிக தடை மட்டும்தான். அதாவது அவங்க போராட்டம் பண்ணியிருந்தாலும் பண்ணலாட்டியும் அவங்க தற்காலிக தடையை எடுத்திருப்பாங்க. ஐஐடி நிர்வாகத்துல சொன்னாங்க இது தற்காலிக தடையை நிரந்தர தடை பண்ணல, தற்காலிகமா தடை பண்ணி வச்சிருக்கோம். பட் another question நான் உங்கள்ட்டையும் கேட்கிறேன். இந்த விவகாரம் எல்லா தரப்பாலும் அரசியலாக்கப்படுகிறதா இல்லையா? அரசியலாக்கப்பட்டுச்சுங்க சார். அதாவது ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. நீதிமன்றமே இடைக்கால உத்தரவு கொடுத்தாலும் இறுதி தீர்ப்பு வரும்போது அந்த இடைக்கால உத்தரவு செல்லாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு இடைக்கால தடை கொடுத்திருக்கோம், அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டிருக்கோம். அவங்களோட விளக்கம் எனக்கு திருப்தி அளிக்குது, நான் அதை ஏத்துக்கிறேன், அப்ப தடையை நீக்கிறேன். அப்ப ஓகே. இதுவே அந்த விளக்கம் எனக்கு திருப்தி அளிக்கல, நிரந்தர தடை விதிக்கிறேன்னு சொல்றப்ப அவங்க கோர்ட்டுக்கு தான் போயிருக்கணும். எதுக்கு அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு வீதிக்கு வந்தாங்க? நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆளும் கட்சி பிரமுகர் பாரதிய ஜனதாவுடைய தேசிய செயலாளர் பேட்டி கொடுக்கிறார். இந்த ஒரு பெரியார் அம்பேத்கர் வாசக வட்டம் குறித்து இந்த ஒரு டீன் கிட்ட நான் ஏற்கனவே 15 நாள் நான் பேசினேன், நடவடிக்கையே இல்லை அப்படிங்கிறார். ஆளும் கட்சி பிரமுகருக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன வேலை அந்த நிர்வாகத்தில்? அததான் சார் நானும் என்ன வேலை? ஒரு நிமிஷம். இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள், பாரதிய ஜனதா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரானவர்கள் காட்டுறது. பாரதிய ஜனதா ஆதரவானது, திமுக எதிரானது, அந்த விஷயத்துக்குள்ள எல்லாம் வரல. ஒரு ஆளும் கட்சி பிரமுகருக்கு இந்த மாதிரி அம்பேத்கர் பெரியார் வாசக ஓட்டம் இப்படி நடத்துக்குது, அவங்க நடவடிக்கை சரியில்லைன்னு ஒரு கட்சிக்கு அரசியல் பிரமுகருக்கு, ஆட்சியோ அரசோ அது எந்த கட்சியா இருந்தா இருக்கட்டும், என்ன வேலைன்னு அவர் சொன்னது உண்மை பொய்ன்னு எப்படிங்க சார் தெரியும்? அவர் யார் சொல்ல? உங்களுக்கு அந்த உங்க கல்வி நிறுவனத்தில் நடக்குது, வேற யாருக்கா வேலை இருக்கா? உங்க வேற ஒருத்தருக்கு வேலை இருக்கா? எனக்கு வேலை இருக்கா? சார் என்னுடைய உரிமைகளை இவங்க மறுக்கிறாங்க சார். இவங்க ஏன் சார் என்னுடைய உரிமையில தலையிடுறாங்க? நான் எப்ப உலகத்துக்கு வரணும்னு நிர்ணயிக்கிறது ஒரு டாக்டர். என்னுடைய அப்பா யாருன்னு சொல்றது எங்க அம்மா, எனக்கு பேர் வைக்கிறது என்னுடைய அப்பா. 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் என் அப்பா அம்மா சொல்றதை கேட்கிறேன், என் அப்பா அம்மா எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் நான் போடுறேன். 10 வயசுல இருந்து 17 வயசுக்கு அப்புறம்
என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்கிறேன், என் நண்பர்கள் போடுற ட்ரெஸ் நான் போடுறேன். 18 வயசுக்கு அப்புறம் நான் என்னுடைய உரிமை மூலமா அப்பதான் என்னுடைய சுய உரிமை வந்து எனக்கு பிறகுது. சுய உரிமையா நான் கேட்கும்போது இவர்கள் யார் என்னுடைய விஷயத்தில் தலையிட? மாணவர்களுடைய ஒரு சிந்தனா திறனை இல்லாட்டி அவங்க யோசிக்கக்கூடிய முறையோ இல்லாட்டி அவங்களுடைய கருத்துரிமையோ நிச்சயமா ஒடுக்கப்படக்கூடாது, பிற்காலத்துல தடைப்படும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு மாணவர்கள் அமைப்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உரிமையை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, போட்டு பஸ் எரிக்கிறது, நடு ரோட்ல கொளுத்துறது, இதுதான் மாணவர் அமைப்பு நியாயமா? இது உரிமையா உங்களுக்கு? இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம், எங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேக்குறீங்க. இப்ப சட்டக்கல்லூரி விவகாரத்துல பார்த்தோம், அரசாங்கம் எடுக்கப்படாத ஒரு முடிவுக்காக, அரசாங்கம் எடுக்காத முடிவுக்காக அரசாங்கத்தை எதிர்க்கிறேன்னு மாணவர்கள் சாலையில வந்து போராட ஸ்தம்பிச்சு போக, ஒரு சென்னையுடைய ஒரு பகுதி எங்க ஒரு டிராபிக்கே ஸ்தம்பிச்சு போக, அரசியல் கட்சிகள் அதுல கையில் எடுக்க, அப்படி ஒரு முடிவே அரசாங்கம் எடுக்கல. பிரச்சனை நடந்தது 2 அரசுல இருந்து எந்த விதமான ஆணையுமே வரல. ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா, ஏதோ ஒரு புரிதலின் காரணமா சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் பண்ணதை பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி விவகாரங்கள் அதுலயும் அரசியல் கட்சிகளோட தலையிட்ட பார்த்தோம், இதுலயும் பார்க்கிறோம். மாணவர்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தப்படுது. அரசாங்கத்தின் அந்த மாதிரியான கொள்கை முடிவு இல்ல, சட்டக்கல்லூரி எடுத்த மாற்ற திட்டம் இல்லன்னு சொன்னது எப்ப தெரியுங்களா? எந்த கட்டத்திலயும் மாற்ற போறேன்னு சொல்லல அரசாங்கம், சொல்லல. ஆனா திட்டமிடல் இருந்ததுங்கிறத மறுக்க முடியாது. காரணம் சொன்னாங்க, இல்ல கட்டடம் விரிசல் அடைஞ்சிருக்குது, நான் பெயிண்ட் மட்டும் தான் பண்ண போறேன் சொன்னாங்க. அது சும்மா பேச்சு, அதை நம்புற மாதிரி இல்ல. சட்டக்கல்லூரியும் அரசு மாணவர் அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் கிடைச்ச பதில் அது இல்ல. அரசாங்கம் சொல்லல, நீதிமன்றத்தால நியமிக்கப்பட்ட சண்முகம் கமிஷன் சொன்னது மாற்றப்படணும், இங்க இருந்து வந்து ஒரு பகுதி மாற்றப்படணும், அதோட ரெக்கமெண்டேஷன். நீங்க வந்து அப்படி ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறதா, ஒரு புரிதலின் பேர்ல ஒரு போராட்டம், அரசியல் கட்சிகள் குறித்த அரசாங்கம் இப்படி செய்வதா அப்படின்னு போராட்டம் நடத்தி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஆக என்னுடைய கேள்வி, அரசியல் கட்சிகள் இதுல பூந்து மாணவர் அமைப்புகளுக்கு பின்புலமா இருந்து அந்த ஒரு பிரச்சனையை காம்ப்ளிகேட் ஆகுது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து வருது. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை நீங்க சொன்னீங்க, நீதிமன்ற தீர்ப்புகள் சமீபத்தில் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். கணக்கு தெரியாதவங்க எல்லாம் நீதிபதியா இருக்கிறாங்க, அந்த தீர்ப்பை நாங்க ஏத்துக்கல. அவர் நிர்பந்தத்தின் காரணமாக அந்த மாதிரி பதில சொல்றாரு. அரசாங்கத்துக்கு சாதகமா சொல்லக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றவங்க மாதிரி இல்ல, சட்டம் படிப்பவர்கள். அவங்க வந்து ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீதிமன்றத்தை நாடலாம், ஒரு பெட்டிஷன் போடலாம், ஜெயிக்கலாம். மாறா நான் வந்து சாலைக்கு வருவேன் அப்படின்னு சொல்வது, அரசியல் கட்சிகள் அதுக்கு பின்புலமா இருப்பது, இல்லாட்டி அரசியல் கட்சிகள் ஈடுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயமா, இல்லாட்டி ஒரு ஹெல்தி ட்ரெண்டா? அவர்களை சந்திக்க யாரும் தயாரா இல்ல. அவங்க அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ண பிறகுதான் அவங்க வந்து சந்திச்சாங்க. அவங்கள நாங்க எதுவுமே சாதாரணமா சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. போராட்டம்ன்ற ஒண்ணு ஈடுபட்டு அனைவரும் ஒன்று கூட்டி திரட்டினாதான் எல்லாரும் நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஒரு பிரஷர் உருவாகும் போதுதான் ஒரு கோரிக்கைக்கு வலு. சார், இப்ப இருக்கிற மாணவர்கள் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த கமிஷன் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும், அந்த அறிக்கையை படிச்சு பார்க்கணும், அதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அறிக்கையை கொடுக்குற எல்லாமே சட்டம் மாற்றப்படுதா? அதான் முதல் கேள்வி. அப்ப அவங்க என்ன பண்ணு, இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு கோர்ட்ல போய் தான் பண்ணணும். இவங்க ரோட்ல இருந்து பொதுமக்களை சுதந்திரம்ன்றது எந்த விதத்துல சார்? நான் போராட்டம் வந்து ஒண்ணு இல்லைன்னா கண்டிப்பா சுதந்திரம் கிடைச்சிருக்காது சார். உண்மைதாங்க. இன்னைக்கு சுதந்திர நாடு, நம்ம நாட்டுல ஒரு கோர்ட் இருக்கு. நம்ம இன்னைக்கு வெள்ளையர் ஏகாதிபத்தியத்துல வாழல. இதே விஷயத்துக்கு நீங்க கோர்ட் எடுக்கலாம், அதுக்கு தடை உத்தரவு வாங்கலாம். மாறா சாலையில நின்று போராடுறதுனால, டிராபிக் ஸ்தம்பிக்க வைக்கிறதுனால ஆம்புலன்ஸ் பாதிக்கப்படும், பல உயிர்களுக்கு ஆபத்து வரும். சோ யூ கேன் என்னுடைய அவங்களோட உரிமை சார் போராடுறது. அதுக்காக அடுத்தவங்க உரிமை எப்படி ரோட்ல இருந்து தடுக்கிறது? அடுத்தவங்க உரிமை, அவங்க இப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு அவர் பயணம் பண்ணுவாரு, அவரோட உரிமைக்கு அது பங்க விளைவிக்குதா இல்லையா சார்? என்னுடைய கை உங்களுடைய மூக்கில் பட்டாதான் அது அநாரிகம், படாத வரைக்கும் ஆம்புலன்ஸ் வந்த வழியா வண்டி வருது, நீங்க மறைச்சிருக்கீங்க. என்னுடைய போராட்டம் 4 பேர் தெரியணும்னா கண்டிப்பா நான் போராட்டம் பண்ணிதான் இருக்கணும். என்னுடைய பாதிக்கப்பட்டு போராட்டம் பண்ணலாம், நீதிமன்றத்துல போராட்டம் உண்ணாவிரதம் சொல்லிட்டு சாப்பாடு போட்டு முடிச்சிருவாங்க சார். நீலகிரி மாவட்டத்துல அவங்க கண்ணு தெரியாதவங்க கைகால் முடியாத போராட்டம் எடுத்தாங்க சார். சாப்பிடவே இல்லை, 8 நாள் சாப்பிடாம பண்ணாங்க. எந்த அரசியல் கண்டுக்கிட்டாங்களா? யாருமே கண்டுக்கல. அரசு என்ன பண்ணாங்க? அப்ப யாரும் கேட்க வேண்டியதானே? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு முடிவு வேணா நான் 4 பஸ் கண்டிப்பா சினிமா துறையும் அதை தான் சொல்லுது. பஸ் கொடுத்துறது என்னோட உரிமைன்னு சொல்வது எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது. அது சட்ட விதிமீறல், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது அப்படிங்கிறது சட்ட விதிமீறல். நிச்சயம் அதை ஏற்றுக்க முடியாது. மாணவர்களுக்கான கருத்து சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்ல சவால் விடப்படுகிறதா, அல்ல இந்த விவகாரம் அரசியலாக்கப்படுகிறதா என்பதை விவாதித்து வருகின்றோம் இன்றைய இளைஞர் அணி நிகழ்ச்சியில. நான் இந்த நீட்டை தான் கேட்க விரும்புறேன். இந்த நீட்டையும் சில கேள்விகள் இருக்கு. இப்ப பார்க்கும்பொழுது இப்போ பல பொது பிரச்சனைகளுக்கு, ஈழ பிரச்சனையா இருக்கலாம், இல்ல எவ்வளவு பொது பிரச்சனைகளுக்கு முன்னின்று போராடுவது
அரசு கல்லூரிகளை சேர்ந்தவங்க இல்ல சட்ட கல்லூரிகளை சேர்ந்தவங்களா இருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். பல முக்கிய பிரச்சனைகளுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சில பிரச்சனைகள் மிக பிரதானமானதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. ஏன் தனியார் பள்ளிகள், இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள், MBBS படிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு பொது உணர்வு கிடையாதா? என்ன காரணம்? ஒரு தனியார் கல்லூரி மாணவன் போராட்டம் பண்ணனா அவனுக்கு மெமோ கொடுப்பாங்க, அவனை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, காலேஜை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதால்தான் தனியார் கல்லூரி மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணவோ எந்த விதமான போராட்டத்தில் ஈடுபடவோ பயப்படுறாங்க. அரசு கல்லூரிகள்ல அது இல்ல, அரசு அமைப்புகள்ல இல்ல, அப்படித்தானே? அதாவது அப்படிங்கும்போது அது மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அது குற்றச்சாட்டாவே தான் இருக்கு, இன்னும் நிரூபிக்கப்படல. என்ன ஏன் அப்படி சொல்றேன்னா, அரசு கல்லூரிகள்ல படிக்கிற மாணவனோ இல்ல இது மாதிரிப்பட்ட உயர்தர கல்வி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களோ அவங்களுக்கு அந்த பொதுப்படையான ஒரு தன்மை இருக்கு. அதே நீங்க இன்ஜினியரிங் மாணவன்ட்டையோ ஒரு மெட்ரிகுலேஷன் மாணவன்ட்டையோ நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவன்கிட்ட கூப்பிட்டு இன்னைக்கு இருக்க நம்ம ஜனாதிபதி யாருன்னு கேட்டா அவன் சொல்வானே தவிர ஆளை அடையாளம் கட்டிக்கிட மாட்டான். பட் இல்ல, நம்ம இயல்பாவே பார்க்கிறோம், பல பொது பிரச்சனைகளுக்கு முன்னின்று போராடுவது அப்படிங்கிறது அரசு கல்லூரிகளை சேர்ந்தவங்க, கலைக்கல்லூரி மாணவர்களா இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களோ மருத்துவக் கல்லூரி மாணவர்களோ வருதில்லை, குறைந்தபட்சம் தனியார் கல்லூரி மாணவர்கள் வருதில்லை. அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க அவர்களுக்கான அரசியல் உரிமைகள் மறுக்கப்படுதா அந்த கேம்பஸஸ்ல அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே எழுது. நீங்க மருத்துவ கல்லூரி சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு மருத்துவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி வேலை நிறுத்த போராட்டம் செய்ய அனுமதி இருக்காங்க சார். அது மருத்துவராகட்டும், போலீஸ் துறை அதிகாரியாகட்டும், அஞ்சல் துறை அதிகாரியாகட்டும், யாரா இருந்தாலும் அத்தியாவசியமான துறையில இருக்கவங்க போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு இந்திய அரசமைப்பு சட்டமே சொல்லும் போது எப்படிங்க சார் வருவாங்க? பொதுப்படையா இன்னைக்கு மாணவர்கள் அரசியல் ரீதியா தங்களுடைய கொள்கைகளை வகுத்துக் கொள்ள வேண்டிய, வைப்ரண்டா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய கருத்துக்கள் ஒடுக்கப்படுவது நாட்டுக்கு நல்லது இல்ல சார். ஒடுக்கப்பட வேண்டியது நாட்டுக்கு நல்லதான்றத விட அவங்க எந்த மாதிரி கருத்துக்கள் அந்த இடத்துல சொல்றாங்கன்னு தான் பாக்கணும். இதே எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பொறியியல் கல்லூரியில இருக்காரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த கல்வி நிறுவனத்துல அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்கோ அதை முன்னிறுத்துறாரு. சரி, அவருக்கு அந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்தை அன்னைக்கே நிர்வாகம் ஒரு மீட்டிங் போட்டு அந்த குறைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்கு. இது என்னோட அனுபவத்தில் நான் அனுபவிச்சது சார். அதோட நிறுத்திக்கணுங்கிறீங்களா? பொது பிரச்சனைகள்ல பார்வைகளோ இல்லாட்டி கலந்துரையாடல்களோ அமைப்புகளோ மாணவர்கள் கலந்துக்க கூடாதுங்கிறீங்களா? இல்ல சார், அவங்க அது எந்த அந்த நிர்வாக ரீதியான கல்லூரி ரீதியான பிரச்சனையை முன்னெடுத்தாங்க, அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறீங்க. வாட் ஆர் யூ சஜஸ்டிங்? அதோட அவங்க நிறுத்திக்கிறது சேஃப், மத்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எதுக்கு வேலை அப்படிங்கிறது? சரியான பாதையில போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சது யாருங்க? மாணவர்கள். ஆமாங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகளை இங்க நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் குடுக்கறாங்களாங்கறத क्वेश्चन. ஏன் சார் குடுக்காமையா சார் உஸ்மானியா பல்கலைக்கழகமே திரண்டு வெளியே வந்தாங்க? உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல இருந்து இன்னைக்கு எவ்வளவு தனியார் பல்கலைக்கழகங்கள்ல, தனியார் கல்லூரிகள்ல அதற்கான வாய்ப்பு, சூழல், ஸ்கோப் மாணவர்களுக்கு இருக்கிறது. ஒரு பொது பிரச்சனையை எடுத்து பேசுறதுக்கு, விவாதிப்பதற்கு, அதை பொதுத்தளத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னெடுக்கிறது. தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துறதும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறதும் முழுக்க அரசியல்வாதிகளும் பெருமுதலாளிகளும் தான் நடத்துறாங்க. அவர்கள் எப்பவுமே மாணவர்கள் வந்து சமூக பொது இடங்களுக்கு வந்து இயங்குறத விரும்புறது இல்ல. ஏன்னா அங்க நடக்கிறது அவ்வளவுமே கல்வி கொள்ளை, கல்வி விற்பனை தான் நடக்குது. அந்த விஷயங்களை மாணவர்கள் பலவாரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆபத்து அவங்களுக்கு தான் வந்து நிக்கும். அதுக்காக அவங்கள வந்து முடக்கிற வேலைகள்ல நிர்வாகமே கூட்டு சரி செய்து இதுக்கு அரசும் உடந்தை. அரசு எந்த அரசாங்கமும் இன்ஜினியரிங் மாணவனுக்கு போய் அவனுடைய உளப்பாங்குகளை கேட்கறதுக்கோ இல்ல அவனுடைய கருத்துக்களை வெளிக்கொண்டு வருவதற்கோ ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியை கூட ஏற்பாடு பண்றது கிடையாது. இப்ப சமீபத்துல நிறைய போராட்டங்களை மாணவர் அமைப்புகள், கலை அறிவியல் மாணவர்கள்லாம் முன்னெடுத்ததை பார்த்தோம். சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் ஈழ பிரச்சனை அதுல ரொம்ப முக்கியமானது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, நமது தொப்புள் கொடி உறவுகள் சார்ந்த ஒரு விஷயம், மாற்று கருத்தையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியச்சு. அது மாதிரி பாலஸ்தீன் விஷயத்துக்கு கூட போராடுறாங்க. ஆனா நம்ம டே டு டே இஷ்யூஸ வந்து எவ்வளவு மாணவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. மாணவர்களுக்கு அரசியல் பங்கு ரொம்ப முக்கியமான விஷயம். விலைவாசி உயர்வோ, பால் விலை உயர்வோ, பேருந்து உயர்வோ, ரயில் கட்டண உயர்வோ, இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆக இதுல கூட ஒரு பாப்புலரான போராட்டங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு ட்ரெண்ட் நம்ம பாக்குறோம்னா, கல்வி கட்டண உயர்வுக்கு நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம் சார். நான் கேட்கறது அந்த மாணவர்களுடைய சார்ந்த பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்துறாங்க. பொதுவான பிரச்சனைகள், பஸ் கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதிகம் வராங்களா? ஈழ பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் பிரச்சனைக்கு வராங்க. எங்களை பத்தி கேட்ட பிரச்சனைக்கே எங்களை தடை பண்ணிட்டாங்க. இன்னும் அத்தியாவசிய செலவுக்குலாம் நாங்க தடை. ஈழ பிரச்சனைக்கு வரீங்களே, ஈழ பிரச்சனைக்கு மாணவர்கள் வராங்களே, பாலஸ்தீன நடக்கக்கூடிய விஷயத்துக்கு போராடுறாங்களே. சென்னை இது மதுரை சட்டக்கல்லூரியில நந்தினின்னு ஒரு பொண்ணு தமிழகத்துல மதுக்கடை முழுவதும் மூட சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாங்களே, அதை யாருக்கிட்ட இருந்தோம்?
மதுவுக்கு எதிரான போராட்டத்தை அரசியல் கட்சிகள் முன்னெடுத்துக்கிற அளவுக்கு மாணவர் அமைப்புகள் வீரியத்தோட முன்னெடுக்கல. மாணவர்கள் அதை பத்தி இது ஒரு முக்கிய பிரச்சனை, நீங்களே ஏத்துக்கிறீங்க. வீரியத்தோட முன்னெடுக்கப்பட்ட அளவுக்கு ஒரு கல்லூரி மாற்றம், இது ஒரு வளாக மாற்றம் முன்னெடுக்கப்பட்ட அளவுக்கு இது எடுக்கப்படல. பிரையாரிட்டிஸ் எதுவா இருக்குங்கிறது நிச்சயமா கேள்வியா இருக்கு. இப்ப சட்டக்கல்லூரி மாணவி நந்தினின்னு ஒரு பொண்ணு மதுரையில போராட்டம் பண்ணி 1400 சீட்டு சார் மொத்தம். அதுல ஒரே ஒரு பொண்ணு போராட்டம் நடத்துது. இந்த மாதிரி போராட்டம் நடத்தின என்ன ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா அங்க இருக்கிற மாணவர்கள் அமைப்பு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமா தூண்டி விடுற மாதிரி இருந்தா அவங்க அரசியல் கட்சி பக்கம் சாயிறாங்க. இப்ப இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க விலைவாசி உயர்வோ, பஸ் கட்டணம் உயர்வோ, ரயில் கட்டணம், அதுக்கு போராடாம அது நம்ம அத்தியாவசிய தேவை இருக்கு. ஏன்னா காசோட அருமை அவங்களுக்கு தெரியல. அதை விட்டுட்டு அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டம் கூட்டுறாங்க, அந்த இடத்துல போய் முன்னிலைப்படுத்துறதுக்காக இவங்க கூட்டத்துக்கு போறாங்க சார். இல்ல இப்போதைக்கு நடக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அஜெண்டாக்கு கண்டிப்பா இல்ல இத முற்றிலுமா இருக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த விஷயங்களை மட்டும்தான் நீங்க உற்று நோக்குறீங்க. ஒரு மாணவன் அரசியல் கட்சியில நிக்கிறான் அப்படின்னா தான் நீங்க உற்று நோக்குறீங்க. மாணவன் வெளியே பஸ்ஸ கொளுத்தினா அரசியல் கட்சிக்காக கொடி ஏந்தனா மட்டும்தான் அவன் வெளிச்சத்துக்கு வர்றான். மாணவர்கள் அவர் சொல்ற உணர்ச்சி பெருக்கால இருந்தா மட்டும்தான் வர்றாங்க, கிடையவே கிடையாது. ஒரு கல்லூரி மாணவன், இந்திய மாணவர் சங்கம்னு ஒண்ணுல இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. 25% இடஒதுக்கீடு நீங்க பள்ளிகள்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கொடுத்தாகணும் அப்படின்னு. அது என்னோட சுய லாபமா இல்ல உணர்ச்சி பெருக்கா? சார் எந்த ஒரு மாணவனும் வன்முறையை பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறது இல்ல சார். அவங்க எல்லாருமே உள்ள பேசி அது என்ன நடக்கணும்ன்றதுக்காக தான் முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத போது நம்ம என்ன பண்றது சார்? வெளியே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒரு விஷயம் பண்பட்ட பஸ் எரிக்கிறது நாங்க மட்டும் இல்ல, சமூகமும் அதுல உட்படுது சார். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இருவேறு பார்வைகளை கேட்டோம். கருத்து சுதந்திரம், மாணவர்களுடைய கருத்து சுதந்திரம் பேணி காக்கப்பட வேண்டும். இந்தியா இளைஞர்கள் நிறைந்த நாடு. நமது மாணவர் சக்தி அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமாக மலர வேண்டும், பெரிய அளவுக்கு பெருக வேண்டும். அதற்கு மாணவர்களுடைய அரசியல் பங்கேற்பு மிக முக்கியமானதாக இருக்கும். அது நாட்டுடைய அரசியலை ஆரோக்கிய திசையில் எடுத்துச் செல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.